ஏப்ரல் 29 நியூ அல்குத் மால் உள்ளே போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா நம்ம ஷியாம் பிரதர் எம்செக் ஷியாம் பிரதர் வந்து அவங்க டாக்டர் பர்த்டேக்கு வந்து ட்ரீட் கொடுக்குறாரு. ஸோ போய் என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரதர் எங்கே கூப்பிட்டு வந்தார்னா ஸ்னோ பவுலிங் போகிற இடத்துக்கு கூப்பிட்டு வந்தார். நமக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மதுரையிலே நான் இதுக்குள்ளே போக மாட்டேன். ஜாவலிங் போட்டு பவுலிங் போட்டு நம்ம கை முடிஞ்சு போச்சு சொல்லி. ஸோ எந்த பவுலிங் இப்போ போட முடியாது. வேடிக்கை வேணால் பார்க்கலாம். இவங்க தான் பர்த்டே பேபி. நம்ம எம்செக் சீனியர் ஷியாம் பிரதர். இப்போ ஸ்னோ பவுலிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து வேப்பியானோ. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பசங்களுக்காண்டியே மேடம் அவங்களும் சாப்பிடுவாங்க. இங்கே என்ன பாஸ்தா பிஸ்ஸா அது மாதிரி கிடைக்கும். ஸோ இவங்க ஒரு பிடி பிடிச்சாங்க, அதை பார்ப்போம். நம்ம ஆர்டர் பண்ணுறது நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு தருவாங்க. ஸோ அவர் பாஸ்தா ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பிஸ்ஸா ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இத்தாலியன் மாதிரி இருப்பாப்புல. ஆனால் இவர் நம்ம ஊருக்கார் தான். இந்த பிஸா பண்ணுறதுலேயே வந்து இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங் டச் இருக்கும். இதை எடுத்து ஓவனுக்குள்ளே வைப்பாங்க. அது எப்போயுமே வந்து என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸை வந்து நினைவுபடுத்திகிட்டே இருக்கேன். அதாவதுன்னா சின்ன வயசு ஞாபகத்தை. எப்படின்னா இந்த பேக்கரியிலலாம் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே போய்ட்டு ரஸ்க்கு வாங்க போவேன். அதுவும் செய்கிற இடத்துல அவங்க கடையில் வாங்கவே மாட்டேன். ஸோ அங்கே எப்போயுமே அந்த ப்ரெட்டு அந்த ரஸ்க்கு எல்லாத்தையும் அந்த பெரிய ஓவன் உள்ளே வச்சு மண்ணில் செஞ்சுருக்க அந்த ஓவனில் வச்சு எடுப்பாங்க. ஸோ அதே இது ஞாபகப்படுத்தும் எனக்கு இங்கே கோயத்தில் எங்கே போனாலும். ஸோ நான் எப்போது தேவாட்ட போகிறேனோ அப்போது அந்த வீடியோலாம் எடுக்கணும் அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு. இதுதான் நம்ம டைனிங் டேபிள்.
இந்த போன்சாய் ட்ரீ கீழே தான் உட்காந்து சாப்பிட்டோம். பிரதர் ஆர்டர் பண்ணார்ல சூப்ஸு, பிஸ்ஸா எல்லாம் வந்தாச்சு. ஸோ இது இத்தாலியன் ஃபுட்டு. ஸோ இதுக்கு நம்ம டேஸ்ட்டை கூட்டிக்கணும். நமக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு மாதிரி மிளகா, எண்ணெய், பெப்பர் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வேணுங்கிறத ஆட் பண்ணி நம்ம தேவையான டேஸ்ட்டை கொண்டு வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா பாஸ்தா. என்னோடய லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பாஸ்தா சாப்பிட்றேன். மேடம் வந்து சாப்பிடுவாங்க அடிக்கடி, பட்டு நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. பிரதர் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலாக வந்து ஸ்பார்க்லிங் வாட்டரை ஊற்றுறாரு. ஸ்பார்க்லிங் வாட்டர்னால் என்ன, நம்ம ஊர் சோடா. ஒரு வழியாக இந்த வீடியோவில் நானும் வந்துட்டேன். மேடம் என்னை வீடியோ எடுத்தாங்க, சூப்பராக எடுத்தாங்க. நான் ஸ்லோவும் ஸ்டெடியாக இருப்பாங்களா, ஸோ என்னை கவர் பண்ணுற வீடியோலாம் கிளியராக இருந்தது. ஸோ உண்மையிலே இந்த வாட்டர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதில் லெமன் போட்டு குடிக்க ஒட்டி உப்பு போட்டு குடித்தா செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த சாப்பாடு இத்தாலியன் ஃபுட்டு, இதை வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் அதுதான். ஆறுனதுக்கப்புறம் எப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து சொல்லணும். இங்கே ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேக்குக்கு பேர் டெத் பை சாக்லேட்டா. ஸோ இன்றைக்கி பர்த்டே ட்ரீட் வந்து சிறப்பாக முடிஞ்சது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு கொய்த்தி வந்து அவங்களோட க்யூட்டான பாப்பாவை வந்து ஃபோட்டோ எடுக்க விட்டாங்க. இவங்க தான் அந்த க்யூட்டான பாப்பா.